இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக திகழ்கிறாங்க இல்லையா, முஸ்லீம்களுடைய எதிரிகளாக. முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு ஒன்றுமே செய்யாது. இவர்கள் தான் இந்த நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை. இவர்களுக்கு வரலாறே கிடையாது. முதல்ல இவங்களுக்கு வரலாறே கிடையாது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய வரலாறே அவங்களுக்கு கிடையாது. நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் வேணால் சொல்லலாம். அப்போ இப்படி இவர்கள் என்னத்தான் வரலாற்றை மாற்ற முயற்சித்தாலும், அந்த சுபம் சர்மா சொல்கிறார், இதை சொல்லி முடிச்சிடறார், என்னதான் வரலாற்றை இவர்கள் மாற்ற முயற்சி செய்தாலும் முஸ்லீம்களுடைய அந்த தியாகங்கள் இருக்கு இல்லையா, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக முஸ்லீம்கள் சிந்திய ரத்தம் இருக்குல்ல, அது தடையாக நிற்கும். எவ்வளோதான் இவங்க மறைக்க முடியும்? முழு பூசணிக்காயை தூக்கி சோத்துக்குள்ளே மறைக்க முடியுமா? மறைக்க முடியாதுல்ல. எல்லா போராட்ட வடிவுகளிலும் தலைமை வகித்தவர்கள் முஸ்லீம்கள். அப்படிங்கும்போது எப்படி இவன் மறைக்க முடியும்? மறைக்கவே முடியாது. அதைத்தான் அவர் சொல்கிறார், நீ என்னதான் நீ வரலாற்றை மாற்றிய வரலாற்று ஆசிரியர், வரலாற்று அறிஞர், இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று ஆசிரியர் அவர் குறிப்பிடுறார். அவர் என்ன சொல்றார், நீ என்னதான் மறைக்க முயற்சித்தாலும் சரி, முஸ்லீம்களுடைய அந்த அர்ப்பணிப்பை, முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த தியாகத்தை உன்னால் ஒரு காலத்திலும் மறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார்.